ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்துட்டு லோடு தான் ஓட்ட போகிறோம் இன்றைக்கும். ஆனால் இது வந்து போர்ட்டர் கிடையாது, இது வந்து ஒரு பர்சனல் லோடு. பிக்கப் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி ப்ளூ மெட்டல்ஸ் கோயம்புத்தூர். அங்கே தான் போய் லோடு ஏற்றிட்டு மேட்டுப்பாளையம் போக போகிறோம் நம்ம இப்போ. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அதுக்கிடையில் போகிற வரைக்கும் ஏன் வெறும் வண்டியாக போகணும்னு சொல்லிட்டு போர்ட்டர் லாகின் பண்ணிட்டேன். ஏதாவது லோடு கிடச்சா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் இந்த டைமில் 11:30 கிட்ட ஆகுது. இந்த டைமில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம், நம்ம வேறு அவுட்டரில் இருக்கோம், அதனால தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். போகிறக்குள்ளே ஏதாவது லோடு கிடச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா வெறும் வண்டியாக தான் போகணும். வரும்போது நம்ம போட்டு வரலாம். இதுதாங்க மீனாட்சி மெட்டல்ஸ், ஸ்ரீ மீனாட்சி மெட்டல்ஸ். இதுதான் இங்கே இருந்தால் எல்லாமே சப்ளை ஆகுது. மெட்டல்ஸ் எல்லாம் இங்கே தான் நம்ம லோடு ஏற்ற வந்திருக்கோம். வண்டி வெளில போட சொல்லியிருக்காங்க, கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டுருக்கோம் லோடு எடுத்துகிட்டு. இன்னும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 48-50 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. வண்டி சிஎன்ஜி மட்டும் அடிச்சுட்டு கேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு பாதி இருக்குது. இருந்தாலும் போகிற வழியில் அடிச்சிட்டோம்னா போயிட்டு வந்துடலாம், கரெக்டாக இருக்கும். டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக். ஏர் செக் பண்ணுங்க. ஏர் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அலைன்மெண்ட்டும் பார்க்கல. சரி, சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு. சரி, சர்வீஸ் முடிச்சுட்டு அப்புறம் அலைன்மெண்ட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் அலைன்மெண்ட் பார்க்காம வச்சுருக்கேன். பார்ப்பாங்க, எப்படியும் ஒரு 1 வீக்கில் சர்வீஸ் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். மார்ச் மந்தில் வந்துட்டு எஃப்சியும் வருது. அதனால் நெக்ஸ்ட் மந்தெல்லாம் எஃப்சிக்கு வண்டி விடணும் போயிட்டு. ஏதோ கொஞ்சம் அவுட்டர் ரோட பிடிச்சனால இப்போ பரவாயில்ல. இத்தனை நேரம் செம டிராஃபிக், அதான் வீடியோவே எடுக்க முடியல. ஜாலியாக பாட்டு கேட்டே வந்துட்டு இருந்தாங்க. மணி இப்போ 1:30 ஆச்சுங்க. மதியம் இன்னும் சாப்பிடல. சரி, லோடை இறக்கிட்டு சாப்பிட்டுக்கலாமா இல்லை சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேங்க. லைட்டாக பசிக்குதுங்க. இன்னும் சிஎன்ஜி அடிக்கலைங்க. ஒரு பங்கில் பார்த்தேன், ஃபுல்லாக வண்டி ஒரு 4-5 வண்டி நின்றுருந்துச்சு லைனாக. வெயிட் பண்ணால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதுலேயே போயிடும். அதனால தான் சரி, வேறு அடுத்த பங்க் எதாவது வந்துச்சுன்னா அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு பங்க்கும் காணும். பங்க் இருக்குது, ஆனால் சிஎன்ஜி அதில் இல்லை. இங்கே ஒரு பங்க் இருக்குங்க, ஆனால் இதில் சிஎன்ஜி இல்லை, ஹெச்பி. முடியலூர் வந்தாச்சுங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் தாங்க வரும் மேட்டுப்பாளையத்துக்கு. இன்னும் மேட்டுப்பாளையத்துக்கு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக சைட்லலாம் பாருங்களேன், ஃபுல்லாக பொம்மை. அப்புறம் இந்த ஸ்க்ரீனு, வீட்டுக்கு போடுவாங்கள்ல ஸ்க்ரீனு, ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக அதுதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஃபுல்லாக இதுதான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கடை தான். காரமடை கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ தான் காரமடைக்கு. இன்னும் ஒரு மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. வெயில் அடி கொளுத்தி எடுக்குது. அந்த தெரியுது பாருங்க ஒரு மலை, அதுதான் ஊட்டி. நம்ம இப்போ அங்கே போகல,
இப்போ அதுக்கு அடியில் இருக்க அடிவாரத்தில் இருக்க மேட்டுப்பாளையத்துக்கு தான் போகிறோம். போகலாங்க. எதாவது லோடு எதாவது வந்துச்சுன்னா ஊட்டி, குன்னூர் அந்த மாதிரி எதாவது போயிட்டு வரலாம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லோடு வந்துச்சு குன்னூருக்கு, சாரி ஊட்டிக்கு. அதுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் மைசூர் லோடு ஒன்று போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறாங்க பாருங்கள். எங்கள் பழைய சேனலில் அதை போட்டிருந்தோம். அந்த சேனலை தான் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து புது சேனலுங்க. 6000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தோம் கஷ்டப்பட்டு. 1 வருஷமாக 2 வருஷமாக பண்ணி. என் ஃப்ரெண்டு அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டான். மொத்தம் 3 வருஷம் கஷ்டப்பட்டோம். 6000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தது இப்போது டெர்மினேட் பண்ணிட்டாங்க. சேனல் எல்லாம் போச்சு. புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க. அதை வந்துட்டு கொண்டு வர தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலில் கொண்டு வர தெரியாதா? பார்த்துக்கலாம், விடுங்க. இந்த 2025ல் நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2K சப்ஸ்கிரைபராக அடிக்கணும். அதுதான் என்னோடய டார்கெட்டு. பார்ப்பாங்க. நம்பிக்கை தான் எல்லாமே. லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. தக்காளி சாப்பாடு, ஆம்லெட்லாம் சாப்பிட்டு இப்போ மறுபடியும் வண்டி எடுத்துட்டேங்க. இது ஏர் மட்டும் செக் பண்ணணும். அது மட்டும் பண்ணிட்டோம்னா, போகிற வழியில் ஒரு இந்த கடை பார்த்தேன், பஞ்சர் கடை. அதில் ஏர் மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. டீ குடிக்கணும் போல் இருக்குங்க. இப்போ தான் சாப்பிட்டேன். ஒரு டீ மட்டும் அடிச்சிட்டோம்னா ஜம்முன்னு ஆயிரும்.